ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ்ல எத பத்தி பேச போறோம் அப்படின்றதுனா, காமனா நம்ம எல்லார் லைஃப்லயும் இருக்கிற ஒரு இஷ்யூ தான். ஆசைகளோ அன்லிமிட்டெடு, பட்ஜெட்டோ லிமிட்டெடு. ஆமா. இப்போ ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா, பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும். சில பேருக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். ஆனா, எல்லா ஆசைகளுக்கும் இட் ஹேஸ் அ வேல்யூ. கரெக்ட்டா? அது நம்மளால இல்லன்னு என்னைக்குமே சொல்ல முடியாது. அதாவது த நெவர் எண்டிங் லிஸ்ட் வந்துட்டு நெறைய இந்த இந்த இடத்துல ட்ராவல் பண்ணணும், இங்க போய் சாப்பிடணும், ஒரு பாஷான ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும், நல்ல ஸ்டே பண்ணணும், நம்ம வெக்கேஷன் போணும், ஃபாரின் ட்ரிப் போணும், வீடு வாங்கணும், கார் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. பிகாஸ் ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசைகள் தான் இதெல்லாம். இதுக்கேத்த மாதிரி நமக்கு பட்ஜெட் இடிக்கும். அதுதான் நம்மளோட மேஜர் பிரச்சனை. பட்ஜெட் வெர்சஸ் நம்மளோட ஆசைகள். இது 2மே என்னைக்குமே நம்மளுக்கு பேலன்ஸ்டா இருக்காது. கரெக்ட்டா? அந்த மாரி இஷ்யூஸ் வரும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா, "என்னடா இது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது?" எல்லாருமே அந்த டைம் பார்த்துட்டு, சும்மா ஒரு ரீல் நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது கூட எவனாவது வெக்கேஷன் இன் பாலி, வெக்கேஷன் இன் வியட்நாம் அது மாரி ஏதாவது போட்டா கூட நமக்கு எரியும். நம்ம அங்க நமக்கு போ தான் முடியாதே, நம்ம அங்க போ போணுமே அப்படின்னு. முடியாதேன்றத தாண்டி, என்னடா இது நமக்கு தான் காசு இல்ல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனா, அவனுக்கு தான் தெரியும் அவன் பர்ஸ் எந்த ஓட்டையா என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ம். நம்ம டயட்டிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றோம் இல்லையா? ஆனா, ஒருத்தர் நம்ம விஷயத்துல நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு சூப்பரா டயட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அவர பத்தி நம்ம கடைசியில பேசுவோம். ஓகேவா? யாருப்பா அது? அவர் ரொம்ப முக்கியமான மனுஷனு. நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்றவரு அவரு. ஓகேவா? அவர பத்தி நம்ம கடைசியில பேசுவோம். இந்த விஷ் லிஸ்ட் வந்துட்டு எண்டிங்கே கிடையாது. நம்ம ஒரு விஷயம் நம்ம வாங்கணும். இப்ப நானே வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாங்கிட்டோம்னா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன வாங்கலாம்? அதுக்கப்புறமா என்ன வாங்கலாம்ன்னு போய்க்கிட்டே இருப்போம். இதுக்கு கூட்டத்தில என்ன இருக்கும்? நம்ம வாலெட் அப்படியே சுருங்கி போய்க்கிட்டே இருக்கும். இட் இஸ் எ ஷ்ரிங்கிங் வாலெட். வாலெட் வந்துட்டு வளரவே வளராது. சொல்லுவாங்கல்ல, இந்த அக்ஷய பாத்திரத்திலருந்து காசு எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கிற மாரிலாம் காசு வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. தட் இஸ் நாட் கோயிங் டூ ஹேப்பன் அட் ஆல். நம்ம காசு நம்ம என்ன சொல்றது? இட் இஸ் லைக் நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத விட கம்மியா தான் நம்ம கையில பட்ஜெட் இருக்கும். நம்ம வந்து எதிர்பார்ப்புகள் எல்லாமே ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்குமே தவிர்த்து, அளவாவே நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்ஸ் பண்றதுக்காகவே நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா, புதுசு புதுசா சேலரி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குனோனே, "காருடா, செகண்ட் சேலரி வாங்குனோனே, போடுறா பைக்குடா" அப்படின்னுவாங்க. 3 மாசம் கழிச்சு பார்த்தா, அவன் வந்து பஸ்ல தொங்கின்னு போயிட்டுருப்பான். "என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்டா, "பஸ் பாஸ் ரெனியூவல் பண்ண போறேன் ஜி" அப்படின்னுவான். ரியாலிட்டி ஹிட்ஸ் சோ ஹார்ட். அந்த செக்மெண்ட்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ரொம்ப 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 கஷ்டம். வாட் ஹேப்பன்ஸ் ஐடியலி இஸ் நம்ம எதுக்கு தேவையோ, அதுக்கு செலவு பண்றத விட்டுட்டு, எது எதுக்கு தேவை இல்லையோ, அது எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணிருவோம். அப்புறம் நம்மளோட விஷ் லிஸ்ட் எங்க அடங்கும்? அடங்கவே அடங்காது. இதுல அதுவும் இல்லாம, இன்னொரு நம்ம என்ன யோசிக்கணும்னா, அ நமக்கு நெறைய பிளான்ஸ் இருக்கும். அதாவது இது பண்ணணும், அது பண்ணணும், இது வாங்கணும், அது வாங்கணும், இங்க போணும். ஆனா, இது எல்லாமே நமக்கு வந்துட்டு நம்ம சேலரி கிரெடிட் ஆன டைம், "ச்சே! என்னடா இது?" அப்படின்னு தோணும். ஏன்னா, வந்த ஸ்பீட்ல அது எங்க போகும்னு கூட நமக்கு தெரியாது. திக்குமுக்கு இல்லாம போயிடும்டா அம்பி. ஆமா. அது ஒரு பர்ட்டிகுலர் உங்களோட சேலரி எவ்வளவோ, அது நெறையவோ, கம்மியோ ஏதோ நமக்கு வருதுல்ல, கிரெடிட் ஆவுது. அந்த சத்தம் வந்தோனே அடுத்து நெறைய சத்தம் வரும். டெபிட், டெபிட், டெபிட். டேய் இப்ப காசு வந்துச்சு. அக்கவுண்ட்ல கொஞ்ச நேரம் அது இருக்க விடுங்களேன்டான்ற மாரி நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்மளோட சேலரி, நம்மளோட அக்கவுண்ட், நம்மளோட பர்ஸ் இது எதுவுமே நம்ம பேச்சு கேட்காது. அது பாட்டுன்னு இஷ்டத்துக்கு போயின்ட்டுருக்கும். பட் இது எல்லாமே நம்மளோட தேவைக்கு தான் பண்றோம் வச்சுக்கோங்களேன். வீடா இருக்கட்டும், இல்ல என்ன சொல்றது பைக்கா இருக்கட்டும், எதுக்கு லோனோ, இஎம்ஐயோ எதுக்கு கட்டுறதா இருந்தாலும், எல்லாமே நம்மளோட தேவைக்காக தான் கட்டுறோம். ஆனா, எப்போ இது வந்துட்டு காண்டாவும், வெறுப்பாவும் போகும்னா, தேவையும் தாண்டி வாங்குறப்போ தான் நமக்கு மேஜரான எக்ஸாக்ட்லி. இஷ்யூஸ் வரும். அது போக நம்மளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. நம்ம கார் வாங்குனாலும், பைக் வாங்குனாலும், வீடு வாங்குனாலும், நம்மளுடைய செல்ஃப் லவ்வுக்காக நம்ம இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணா நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு போனா நல்லாயிருக்கும்னு மனசு ஏங்கும்போது, கையில காசு இல்லாத இருக்கும்போது தான் இட் ஹிட்ஸ் ரியலி ரியலி ஹார்ட். பிளேஸ்க்கு போணும், ட்ரீம் டெஸ்டினேஷன்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி போணும்னா, ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லும்போது, லைக் அது நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட விஷயமா இருக்கும். அந்த மாரி ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, வி ஹேவ் டு ஸ்டார்ட் சேவ் ஃபார் இட். எக்ஸாக்ட்லி. சேவிங்ஸ் மேட்டர் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன டிப் இருக்கு. விச் ஐ வில் கிவ் யூ இன் த லாஸ்ட். அதுக்கு முன்னாடி ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் திஸ் இல்யூஷன்? அதாவது நம்ம ஷாப்பிங் பண்றப்போ,
நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் இருக்கும். ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்மளுக்கு ஆசைகள் அப்படியே பெருசாக காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, யூ வில் பி கோயிங் டு பை அ வாட்ச் ஃபார் எக்ஸாம்பிள். நீ ஒரு டைட்டனில் வாட்ச்னோடனே பல்ல காமிக்குது பாரு. வாட்ச் அப்படின்ட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா, நீ உன்னோட பட்ஜெட் 2,500 இருக்குன்னா, பட் வென் யூ ஸ்டார்ட் ப்ரௌசிங் யூ வில் பி கெட்டிங் ஆட்ஸ் ரிலேட்டட் டு வாட்சஸ் ஒன்லி இன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் உனக்கு கூகுள் ஆட்ஸ்லேருந்து வாட்ச் மட்டுமே காமிச்சிக்கிட்டு இருப்பான். நீ 2,500 பட்ஜெட்டில் தான் போய் பார்த்துக்கிட்டு இருப்ப. ஆனால் காட்டுறது எல்லாமே 6,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 காட்டும். ஐயோ அதெல்லாம் வாங்க முடியாது, அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு யூ வில் கெட் கன்ஃபியூஸ்டு என்டையர்லி. ஆனா வாங்க முடியாதே தாண்டி அது நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு கொண்டு வரும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூஆர் கிரேஸ் ஆன் சம்திங், அதாவது உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதில் ஒரு சூப்பரானது பெஸ்ட்டானதுன்ற மாதிரி நமக்கு அது கிடைச்சது வச்சுக்கோங்களேன். பட் அந்த டைம் அந்த அந்த பர்டிகுலர் டைம் நமக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது பேலன்ஸோ எதுவும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம யோசிப்போம், என்னடா இது நம்மக்கிட்ட வந்துட்டு இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே இது நமக்கு வேணும்னா வி ஹாவ் டு புட் மோர் எஃபர்ட்ஸ் ஆன் வாட் வி ஆர் டூயிங் ரைட் நவ். ஸோ அப்போ தான் நமக்கு அதுக்கு ஏற்ற இன்கமோ இல்லை என்ன வரும் சேவிங்ஸாக இருந்தாலும் அதை நம்ம நல்ல நல்ல விதத்தில் நல்ல முறையில் சேவ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு பிடிச்சதும் வாங்க முடியும். ஸோ அதுதான் பேசிக்கான கான்செப்டே. ஸோ இதில் இப்போ என்னென்னா ஷாப்பிங் இல்யூஷன்ஸ் ஆக்சுவலி நம்மக்கிட்ட இருக்கிற காசு, அதாவது நம்ம வாங்குகிற சம்பளத்தை இப்படி வாங்கி அப்படி கொடுக்கறதுக்கு மெயினான ரீசனே மெயினான ரீசன் சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலைமையில தான் இருப்போம் நம்ம. ஏன்னா ஏதோ ஒன்று சும்மா ஜென்ரலாக நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்போம். டக்குன்னு நம்ம கேர்ள்ஸோட வீக்னஸ் என்ன, ஏதாவது ஒரு நல்ல குர்த்தியோ இல்லை நல்ல ஒரு சாரியோ நல்ல ஒரு ட்ரெஸ்ஸோ ஜுவல்லோ பார்த்து நம்ம விழுந்துருவோம். கரெக்டாக இல்லையா? டக்குன்னு அந்த பேஜில் போய் ஸ்க்ரால் பண்ணி சர்ச் பண்ணுவோம். அந்த வெப்சைட் இருந்தால் வெப்சைட்குள்ளே போய் பார்ப்போம். அது எல்லாமே நம்ம பண்ணுவோமா? பண்ணுற நேரத்தில் நமக்கே ஒரு சைட் சம்பளம் வந்துடுச்சுல நம்ம ஏன் வாங்க கூட சொல்லி நம்ம ஆர்டர் போட்டு உட்காந்துருவோம். ஆர்டர் போட்டு இதில் வேற நமக்கு உசுப்பேத்துற மாதிரி பை 3 get 2 ஃப்ரீ, பை 3 get 6 பை 3 get 3 ஃப்ரீ அண்ட் கெட் 6. ஆமாம், வாங்க போகிறது ஒன்று. இந்த மாதிரி கான்செப்ட் வந்ததுனால நீ 2-3 வாங்கிட்டு 2 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்ட்டு 4 வாங்கிடுவாங்க. ஆமாம், ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். நம்ம இதை பற்றி அப்புறமா பேசினா வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கண்டென்ட் ஃபுல்லாகவே நம்ம காசு அழியிறது பற்றி தான். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம பாட்டு சரி இந்த ஒரு டாப் தானே இதனால என்ன ஆக போகுது, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் தானே, இப்போ ஒன் லைஃப் ஒன் ரூல்ஸ் மைல் ரூல்ஸ் நம்ம சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு போடுவோம் ஆர்டரை, ஜிபேலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்போம் அவசரப்பட்டேனோ. ஏன்னா அந்த டைம் நமக்கு மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம் அந்த ட்ரெஸ் செம்மையாக இருக்குல்ல, போட்டால் நமக்கு நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி 1000 பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்போமே தவிர நம்மக்கிட்ட காசு இருக்கான்னு யோசிக்க மாட்டோம். எமோஷனில் அடிச்சு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சரி ட்ரெஸ் வருமே அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ இதே மாதிரியான சினாரியோஸ் தான் நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. யூனிவர்சல் ஸ்ட்ரகிள்ஸ் ஒன்று இருக்குது தெரியுமா? யாருமே ரிச் கிடையாது. அதாவது நம்மளுக்கு சேலரி வருதுன்னு வையேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கெட்டிங் கிரெடிட்டட் ஃபார் ஃபியூ அமௌண்ட்ஸ், இந்த மாதிரி 25,000 ரூபாய் 30,000 வருது அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணுற வரைக்கும் அது உங்கள் காசு இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ டிஜிட்டல் மணி விச் யூ ஆர் சீயிங் இன் தி மொபைல் ஆர் அப்ளிகேஷன். அதுவே இங்கே ரிச் யார் தெரியுமா? ஏடிஎம் காரை மட்டும்தான் ரிச். ஏடிஎம் கடையில் அவங்க அந்த ஏடிஎம் டெல்லர் மிஷின் இருக்குல்ல, அவங்க மட்டும்தான் ரிச். ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ரிச் வந்துட்டு யாருமே ரிச் ஒரு பக்கத்தில் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான், அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ரிச் வந்துட்டு இருக்காங்க. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹேஸ் அ குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அது எல்லாமே நல்லா இருக்கிற பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சது நார்மலான அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதாவது பிராண்டடான க்ளோத்ஸ் போடுறது, பிராண்டடான என்ன சொல்கிறது கார் யூஸ் பண்ணுறது, ஸ்லிப்பர்ஸ், மொபைல்ஸ் எக்ஸெட்ரா அதெல்லாம் பிராண்டாக யூஸ் பண்ணுறது. அது ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு. சில பேர் மேபி ஷோ கூட பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். பட் சில பேர் தே ஆர் அஃபோர்டபுள். நம்ம நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குற மாதிரி தான் அவங்க நார்மலாக ஒரு பிராண்டடான ஐட்டம் வாங்கிட்டு போகிறாங்க. பிகாஸ் அந்தளவு தே ஹாவ் மணி. ஆனால் நம்மளை மாதிரி காமனான ஒரு மீடியமான ஒரு ஆவரேஜ் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்கில் இருக்கிற இந்த பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பார்த்து தே வில் கெட் இன்ஸ்பயர்டு. வாங்கணும், நிறைய வாங்கணும், நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா, இல்லை நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம வாங்கி போடுற பாதி பொருள் நம்ம டெய்லி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏதாச்சும் 1-2 தான் நம்ம டெய்லி பேஸில் போயின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு நம்ம தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் யூனிவர்சல் ட்ரூத். எதுக்கு செலவு பண்ணுறோன்னே தெரியாமல் செலவு பண்ணுவோம், எதுக்கு வாங்குறோன்னே தெரியாமல் அதுக்கு உட்காந்து பே பண்ணிகிட்ருப்போம். இல்லை சடனாக நமக்கு தோணும், டே வாடா மூட் அவுட்டாக இருக்குது, வாடா காசு இருக்கிற டைமில் வாடா போய் சாப்பிட்லாம், சாப்பாடு தான் என் மைண்டை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு போவோம். ஏதாவது ஒரு பயங்கரமான ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு
சரி பண்ணிட்டு மைண்டில் சரி பண்ணுற பேரில் காசையும் அக்கௌண்ட்டு ஒரு மாதிரி சரி பண்ணிட்டு வந்துடுவோம். மாத கடைசியில் என்னடா பண்ணேன் சொல்லிட்டு பட் அப்போ நம்ம வாய் கொழுப்பு இல்லை. 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுலேயும் போய் 80 ரூபாய்க்கு நம்ம ரோட் சைடில் பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவோம். பாக்கி 20 ருபீஸ் பேலன்ஸ் வச்சு நம்ம ஓட்டின்னு இருப்போம் அடுத்த 2 நாள் கடைசியில். ஸோ அதாவது அதுதான் பேசிக்லி, காசு இருக்கோ இல்லையோ, காசு நிறைய இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுவோம். யூஸ்வலாக என்ன ஆச்சுன்னா, நீ சொல்கிற கான்செப்டில் எப்படி கனெக்ட் பண்ணோன்னா, நம்ம ஏர்லி பீரியடில் இந்த யூபிஐ டிஜிட்டல் மணி வர்றதுக்கு முன்னாடி பீப்புள் ஹேட் சம் ரியல் கண்ட்ரோல் ஆஃப் மணி, கேஷ் ஃப்ளோ கண்ட்ரோல் இருந்தது. டிஜிட்டல் மணி வந்த பிறகு we are not even getting the control. நம்மளுக்கு ஐடியாவே வரமாட்டேங்குது எங்கே நம்ம மணி போகுதுன்னு. எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு we will be sitting. ஆனால் எப்படி போயிருக்கோன்னா 300 ரூபா, 350 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துலேயே 1500 ரூபா, 2000 ரூபா போயிடுது. which we are not even aware. எக்ஸாக்ட். அது ஒரு முக்கியமான அது அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். பிகாஸ் there is no need to carry money. எல்லாமே அந்த ஃபோன் ஒன்றுக்குள்ளே அடங்குறதுனால நமக்கு அது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது. பட் அப்போல்லாம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம பாக்கெட்லேருந்து கொடுக்கும்போது என்னடா இது 10 ரூபா கொடுக்குறோம், 20 ரூபா கொடுக்குறோம்னு கணக்கு வச்சுப்போம். ஸோ அதனால் நம்ம பார்த்து செலவு பண்ணுவோம். ஆனால் இப்போல்லாம் அசால்ட்டாக கேஷுவலாக ஓகே ஜிபே, ஓகே ஜிபே, 1 ரூபா இருந்தால் ஜிபே, 2 ரூபா இருந்தாலும் ஜிபே, தௌசண்ட்ஸ் ஏன் லேக்காக இருந்தால் கூட இப்போ காமனாக ஜிபே லிமிட்ஸ் வந்துருச்சு. ஆமாம். ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணிட்டு போயினே இருக்கோம். கடைசியில் நம்ம அக்கௌண்ட்டில் காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சும்மா போர் அடிக்குதேன்னு அக்கௌண்ட் செக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரி நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கோம், பணக்காரங்களா பிச்சைக்காரங்களான்ற பார்க்குற அளவுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட்டை போர் அடிக்கிறது அப்பதான் செக் shock பண்ணுறவங்க ஆகும். இருப்பாங்க. அவன் நினைச்ச ஃபிகரை விட ரொம்ப கம்மியாக அவன் ஒரு காட்டுறது. மாதிரி தோராயமா அவன் மைண்ட்ல அந்த கூகுள்ல பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ள பாக்குறதுக்குள்ள அவன் மைண்ட்ல ஒரு அக்கௌண்ட்டை போட்டு வச்சிருப்பான். ஓகே ஓகே இவ்வளவு செலவு இவ்வளவு பண்ணுவோம், செலவு எங்க இருக்கு, போய் இவ்வளவு போவோம், so இருக்கணும் இவ்வளவு இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பான். பாரு ஒரு டிஸ்பிளேல ஷாக்கு, அவ்வளோதான் ஹார்ட் அவ்வளவுதான். அட்டாக்கே வந்துடும். அவனுக்கு நெஞ்சடிச்சு அவன் ஆத்மா போயின்னு இருக்கும் எங்கேயோ. டேய், டிராவல்ல இருக்கும்போது அடுத்த சேலரி கிரெடிட் எப்படா வரும்னு வெயிட் கொண்டு பண்ணிட்டு வாடா இருக்கோம் அந்த ஆத்மா. ஆத்மாவை மறுபடியும் உடம்புக்கு கொண்டு வா, இது நீ பண்ண செலவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே நம்ம தேத்திக்கணும். ஸோ அதுதான் இந்த வரவுக்கு ஏத்த செலவுகள். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இதெல்லாம் ஓகே சரிப்பா, என்னதான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஐ ஹேவ் ஒன் யூனிவர்சல் டிப் விச் எவ்ரி ஒன் ஃபாலோஸ். அதாவது பட்ஜெட்டிங் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த 50-30-20 பிரின்சிபல் தெரியும்னா, நான் அது வந்து தெரிஞ்சவங்க ஆல்ரெடி யூ ஆர் எக்ஸ்பர்ட், தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. விச் இஸ் 50%. அதாவது உங்கள் இன்கம் வரும்போது 50% இஸ் யுவர் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வரும்? நம்மளோட ரெண்ட்டு, இஎம்ஐ, பில்ஸ், விட முடியாத தவிர்க்க முடியாத எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே 50%ன்னு ஒதுக்கி வச்சுக்கணும். மீதி 30% என்ன பண்ணணும்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் விச் இஸ் வீக்கெண்ட் ட்ரிப்ஸ், ஈட்டிங் அவுட், நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், நம்மளுடைய ஆசைகள், அது எல்லாத்துக்குமே 30%. மீதி இருக்கிற 20%ல் 15% கோஸ் ஃபார் சேவிங்ஸ். அதாவது நம்மளுடைய ஃப்யூச்சர் இப்போ கிட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய லைஃப் இன்சூரன்ஸஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். மீதி இருக்கிற 5%, அதாவது சொல்லப்படாத நியதி, we have to give money to people who don't have. அது வந்துட்டு சொல்லப்படாத நியதி, we need to follow that. 5% of your salary கொடுத்தா தான் நம்மளுக்கு திரும்பி வரும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டென்ட் என்னன்னா, மிஷன் பாசிபிள் ஆர் இம்பாசிபிள், நம்ம இதை அச்சீவ் பண்ணுறோமா இல்லையான்றது தான் டார்கெட். என்ன சொன்னாலும் சரி, நம்ம லைஃப்பில் ஒருத்தர் ரொம்ப டயட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால, நம்ம எல்லாரோட பர்ஸ் தான் ரொம்ப அழகாக டயட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள காசு திணிச்சாலும் எனக்கு இது போதும், மீதி நீயே வச்சுக்கோன்னு நம்மளுக்கு செலவுக்கு கொடுத்துருது. ஸோ ப்ராப்பர் டயட்டிங் யார் ஃபாலோ பண்ணுறா? நம்மளோட பர்ஸ். சொல்லிட்டேன். நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் ஒரு அப்டேட் வரப்போகுது which we are going to expect on February 14, which is like a story. நம்ம வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி நான் எழுதியிருக்கேன். It will be exclusive only on English. or weekly Friday episodes மட்டும் வரும், which we can see detailedly in our Instagram. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, things.thoughts24. அங்கே தான் நம்மளுடைய அப்டேட்டை அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ஸ்பாட்டிஃபைல எல்லாம் நல்ல நல்ல ரேட்டிங் கொடுங்க, எங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும். சரிப்பா, இப்போ நம்ம இவ்வளோ பேசணும்ல, கரண்ட் பில் பே பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பேசக்கூடாது.